நம்ம வாழ்க்கையில் விட்டு கொடுப்பது மூலமாக நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு மேம்படுங்கிறத இந்த ஒரு சின்ன காணொளி மூலம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தா தச்சு வேலை செஞ்சுட்டு வந்தார். அவர் செய்கிற எல்லா வேலையுமே ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். அதை பார்த்த ஒரு சிறுவன், தாத்தா நீங்கள் இவ்வளவு அழகாக தச்சு வேலை செய்கிறீங்களே அது எப்படின்னு கேட்டா. உடனே அந்த தாத்தா 2 மரத்துண்டுகளை எடுத்தார். அதை பார்த்த சிறுவன், என்ன தாத்தா நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் பதில் சொல்லாமல் இந்த 2 மரத்துண்டுகளை மட்டும் எடுத்துகிட்டு நிற்கிறீங்களேன்னு கேட்டார். அதை பார்த்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே, பேரா இந்த நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீ கொஞ்சம் பாரு அப்படின்னாரு. உடனே ஒரு மரத்துண்டை எடுத்து அவர் தட்டிக்கிட்டு வேலை பார்த்தாரு. இன்னொரு மரத்துண்டு வளைஞ்சி இருந்துச்சு. உடனே அந்த சிறுவன் பார்த்துட்டு, தாத்தா இந்த மரத்துண்டு நல்ல நேராக தானே இருக்குது, இதிலே நீங்கள் வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாமே, ஏன் இந்த வளைஞ்சி போன மரத்துண்டை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். உடனே அந்த தாத்தா, பேராண்டி பொறுமையாயிரு, நான் சொல்கிறதையும் செய்கிறதையும் நீ பொறுமையாக இருந்து பாரு அப்படின்னாரு. சரி தாத்தான்னு அந்த பேராண்டின்னு சொன்னான். உடனே அந்த தாத்தா அந்த வளைஞ்ச மரத்தையே அழகான ஒரு கதவாக செஞ்சு முடித்தார். மறுநாள் அந்த சிறுவன் அந்த கதவை பார்க்கும்போது, தாத்தா நான் இந்த வளைஞ்ச மரத்தில் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ அழகான ஒரு கதவை செஞ்சுருக்கியே, எப்படி தாத்தா அப்படின்னு கேட்டா. உடனே அந்த தாத்தா சொன்னார், பேராண்டி நம்ம எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் அழகாக மாறிடும். புரிஞ்சுதா பேராண்டி? அதுபோல் நீ பெரிய பையனை ஆனதுடையும் உன்னோட கடமைகளையும் மற்றவங்களுக்கு உணர்வுகளையும் மதிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா உன்னோட வாழ்க்கையும் ரொம்பவே அழகாக மாறும் அப்படின்னு சொல்லி முடித்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.